உதயநிதி ஸ்டாலின் சார்லேருந்து ஜெய் சார், அதே மாரி சிவகார்த்திகேயன் சார்ன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்கு உங்ககிட்ட. ஸோ நீங்களே சொல்லிடுங்க, யார் யார் கூட பயணிச்சிருக்கீங்க? உங்களோட இந்த ட்ராவல்ன்றது எந்த மாதிரி இருந்து? ஃபர்ஸ்ட்டு எப்படி உங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த ஸ்டைலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஆ இது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆக்சுவலா நான் வந்து பேசிக்கலி ஒரு பியூட்டிஷியனா தான் வந்து என் பயணத்த தொடங்குனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. ஸோ ஹேர வந்து நெறைய கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஹேர் கட்ஸு என்ன மாரி ஸ்டைலிங் பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அதில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போச்சு என்னமோ ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பியூட்டிஷியனா இருக்கிறதுக்கும், அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. நம்ம ஒருத்தரோட லுக்கே மாத்துறோம் அப்படிங்கிற மாரி ஃபீல்லாம் இருந்துச்சு. அதே மாரி மேக்கப் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ப இருந்தே 97லேருந்தே சொல்லலாம். மேக்கப் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன். எனக்கு வந்து அதுதான் சொல்றேன்ல, எனக்கு நான் வேலையாவே நான் இத நெனச்சது கிடையாது. ஸோ எல்லாரையுமே ரசிப்பேன். என்னமோ என்னோட பொண்ணு மாரியும், என்னோட தங்கச்சி மாரியும், இந்த மாரி ரசிச்சு, ரசிச்சு ஒவ்வொருத்தரையும் பண்ணுவேன். அவங்க டீப் ஸ்கின்னா இருக்காங்க. இல்ல எனக்கு பல்லு எடுப்பா இருக்கு, கண்ணு வந்து இந்த மாரி இருக்கு, மூக்கு இந்த மாரி இருக்கு, ஹேர் இந்த மாரி இருக்கு. யோசிக்கவே மாட்டேன். எனக்கு தேவை வந்து அவங்கள அழகாக்கணும். என்னோட இது அவங்க காசு குடுக்குறாங்கங்கிறது அடுத்த விஷயம். ஸோ அந்த மாரி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கப்ப, அடுத்து இந்த ஹேர்ல கான்சன்ட்ரேஷன் போச்சு. அப்புறம் ஹேர் டெக்னீஷியனா அப்படி கொஞ்சம் அப்படி பயணிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி மேக்கப் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகறக்கு முன்னாடியே நான் வந்து ஆ கண்டிப்பா நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னா, விஎஸ் அனந்தகிஷன் இருக்கிறாரு. அவரு என்னோட ஃபேவரைட் என்னோட குரு. ஃபேவரைட் குருன்னு சொல்ல குரு தான் அவரு. அவர் சொல்லி தான் நான் வந்து அப்டேட் பண்ணேன்.